ஈரான் போரால பல உலக நாடுகளும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டு வரக்கூடிய சூழல்ல இந்தியாலையும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. ஆமா, இந்தியாவுடைய முன்னணி பெட்ரோல் நிறுவனங்கள்ல 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய நயாரா எனர்ஜி மற்றும் ஷெல் நிறுவனங்கள் பெட்ரோல் விலையை உயர்த்திட்டாங்க. இப்ப நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம், எல்லா பெட்ரோல் பங்குகளையும் விலையை உயர்த்திடுவாங்களோ அப்படிங்கிறது தான். இதற்கான விடை என்ன? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் எரிவாயு வாங்குறோம்ல, ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சிருக்க வேண்டிய நமக்குன்னு சில உரிமைகள்லாம் இருக்கு. அது என்னென்ன ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல் விஷயம், பெட்ரோல் டீசல் எரிவாயு வாங்கக்கூடிய நுகர்வோருக்கான உரிமைகளை பத்தி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நமக்கு 8 உரிமைகள் இருக்கு. அதை முதல்ல பார்த்துருவோம். பாதுகாப்பு உரிமை. நமக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படக்கூடாது. எரிபொருள், சிலிண்டர், கேஸ் இணைப்பு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். தகவல் பெறும் உரிமை 2வது. சரியான விலை, சரியான அளவு, நல்ல தரம் இருக்கணும், ஏமாற்றக்கூடாது. 3வது தேர்வு செய்யும் உரிமை. நம்ம எந்த பெட்ரோல் பங்க் இல்லை கேஸ் சப்ளையர்ஸ் கிட்ட வேணும்னாலும் வாங்கலாம், யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. 4வது கேட்கப்படும் உரிமை. நம்ம புகார் சொன்னா அந்த விநியோகஸ்தகர் அதை கவனிக்கணும், புறக்கணிக்க கூடாது. 5வது நிவாரணம் பெறும் உரிமை. ஏதாவது தவறு நடந்தா, உதாரணத்துக்கு அதிகமாக பணம் வசூலிச்சா அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த தவறை சரி செய்யணும். 6வது தரம் மற்றும் தடையற்ற வழங்கல் உரிமை. நல்ல தரமான எரிபொருள் மற்றும் தொடர்ச்சியான விநியோகம் இருக்கணும், குறிப்பா கேஸ் விநியோகத்துல. 7வது நியாயமான அணுகுமுறை. மோசடி, போலி விளம்பரம், மீட்டரை மாற்றம், விலை மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. 8வது நுகர்வோர் விழிப்புணர்வு உரிமை. இந்த உரிமைகளை பத்தின தகவல்கள் எல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்க நமக்கு உரிமை இருக்கு. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இதை கட்டாயம் நமக்கு விளக்கணும். எல்பிஜி சிலிண்டர் பயனர்களுக்கு சிலிண்டர் நேரத்தில் வழங்கப்படணும். சரியான எடை மற்றும் பாதுகாப்பான சிலிண்டர் உறுதி செய்யப்படணும். கேஸ் கசிவு ஏற்பட்டா 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களும் சரி செய்யற வகையில அவசர உதவி இருக்கணும். எளிதான முன்பதிவு, அதாவது தொலைபேசி, ஆப், ஆன்லைன் இதெல்லாம் மூலமா எளிதா நம்ம முன்பதிவு செய்ய முடியணும். மானியம் சரியா வழங்கப்படணும். அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்களால மட்டுமே டெலிவரி செய்யப்படணும். ஏதாவது குறை அப்படின்னு நம்ம புகார் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்திற்கு போகவும் நமக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி அவசர நிலை அப்படின்னு வச்சுப்போம், கேஸ் கசிவு, தீ விபத்து இதெல்லாம் அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும். பில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல சிலிண்டர் விநியோக பிரச்சனை அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள சரி செய்யணும். சாதாரண புகார்கள் அப்படின்னா 15 நாட்களுக்குள்ள சரி செய்யணும். 24 மணி நேரத்திற்குள்ள அவங்க நம்ம புகாருக்கான பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புகார் எண்ணும் வழங்கப்படணும். ரைட். இப்ப நிலைமை என்ன அப்படின்னா, சர்வதேச அளவுல எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை கடுமையா அதிகரிச்சிருக்கு. காரணம் என்ன? ஈரான் போர். ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறதால கோபத்துல ஈரான் தனக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிடுச்சு. அதனால அது வழியா வரக்கூடிய கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டு உலகமே பெரும் எரிபொருள் நெருக்கடியில சிக்கி தவிக்குது. அதனால எண்ணெய் எரிவாயு விலை உயர்ந்திருக்கு. சாதாரணமா இப்படி விலை ஏறுனா இந்தியால சாதாரண பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்திருக்கணும். ஆனா அது முழுசா நடக்கல. அது வரைக்கும் நம்மளை போல நடுத்தர மக்களுக்கு நிம்மதி. ஆனா பிரீமியம் பெட்ரோல், உயர் ரக பெட்ரோலை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு விலை உயர்த்தப்பட்டிருக்கு. நயாரா, ஷெல் நிறுவனங்கள் விலையை அதிகரிச்சிருக்காங்க. ஆனா அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அதே போல சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு. வணிக சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய உணவகங்கள், தொழிற்சாலைகள் மாதிரியான இடங்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா விலை அதிகரிச்சிருக்கு. 19 கிலோ எடையுள்ள வணிக சிலிண்டர் விலை 2043 ரூபாயா இருந்த நிலையில 203 ரூபாய் உயர்ந்து 2246 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. உயர் ரக பெட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்ல, அது என்ன? சாதாரண பெட்ரோல், உயர் ரக பெட்ரோல், பிரீமியம் பெட்ரோல். இப்போ நம்ம சாதாரண பெட்ரோல் பங்க்ல போய் வண்டிக்கெல்லாம் போடுறோம்ல, அந்த பெட்ரோல் டீசல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும். ஈஸியா கிடைக்கக்கூடியது, பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தக்கூடியது. ஆக்டேன் அளவு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வாகன எரிபொருளுடைய தரத்தை அளவிட பயன்படுத்தக்கூடிய ஒரு குறியீடு. அதிக ஆக்டேன் இருந்தா அதிக அழுத்தத்தை தாங்கும், என்ஜின் சீரா இயங்கும். குறைந்த ஆக்டேன் இருந்தா என்ஜினுக்குள்ள சத்தம் வரும்.
ஆக்டேன் அளவு 87 அப்படின்னா அது சாதாரண வகை, 91 அப்படின்னா அது நடுத்தர வகை, 97+ அப்படிலாம் கூட இருக்கு. அது அதிக செயல்திறன் கொண்ட கார்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது. நம்ம வாகனத்துக்கு ஏற்ற ஆக்டேன் அளவு கொண்ட எரிபொருளை பயன்படுத்துறப்ப தான் நம்ம வாகனம் சீரா இயங்கும். ஆக சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் ஆக்டேன் அளவு 91 இருக்கும். அடுத்து பிரீமியம் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் உயர்தர எரிபொருள் வகை. சாதாரண பெட்ரோல் வீட்டு சாப்பாடு அப்படின்னா இது ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் காஸ்ட்லி. இதில் ஆக்டேன் அளவு 95 அப்படிங்கிற அளவில் இருக்கும். நம்ம சாதாரண பைக்கோ ஸ்கூட்டியோ காரோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு சாதாரண பெட்ரோலே போதும். அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர் ரக வாகனங்களுக்கு நம்ம இந்த பிரீமியம் வகை பெட்ரோலை பயன்படுத்தலாம். 100 ஆக்டேன்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் அல்ட்ரா பிரீமியம் ரேசிங்லலாம் பயன்படுத்துவாங்க. ஆக உயர் ரக எரிபொருளை விநியோகிக்கிற நிறுவனங்கள் தான் இந்த ரிலையன்ஸ், நயாரா எனர்ஜிஸ், ஷெல் இவங்கெல்லாம். இதில் நயாரா நிறுவனம் பெட்ரோல் விலையை ₹5.50 உயர்த்தி லிட்டர் ₹107க்கும், டீசல் விலையை ₹3 உயர்த்தி ₹97க்கும் விற்கிறாங்க. நயாரா எனர்ஜியுடைய தலைமையகம் மும்பையில் இருக்கு. இது எஸ்ஆர் குரூப் குழுமத்தால் உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இது எஸ்ஆர் ஆயில் அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு. 2017 ரஷ்ய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான ராஸ்நெஃப்ட் மற்றும் அதன் கூட்டாளிகள் எஸ்ஆர் ஆயில் நிறுவனத்துடைய பெரும் பங்குகளை வாங்கினாங்க. இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடைய எரிசக்தி துறையில நடந்த மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீடுகள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் இதோட பேரு நயாரா எனர்ஜியா மாறுது. இந்த நிறுவனம் குஜராத்துடைய வாடிநகர் நகரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குது. இது இந்தியாவுடைய மிகப்பெரிய தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல ஒண்ணு. இந்த நிறுவனம் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை சுத்திகரித்து இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான பெட்ரோல் பங்குகள் மூலமா விற்பனை செய்யறாங்க. அதே மாதிரி உலகின் பழமையான மற்றும் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் ஷெல். இதுக்கு முன்னாடி இது ராயல் டச் ஷெல் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. 1980களிலேயே நெதர்லாந்தில் ராயல் டச் பெட்ரோலியம் கம்பெனி மற்றும் இங்கிலாந்துடைய ஷெல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி, இந்த 2 நிறுவனங்கள் தனித்தனியாக எண்ணெய் வியாபாரத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1907ஆம் ஆண்டு இந்த 2 நிறுவனங்களும் சேர்ந்து ராயல் டச் ஷெல்லை தொடங்கினாங்க. ஏன் இதுக்கு ஷெல் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த நிறுவனம் சீஷெல்ஸ், அதாவது கடல் சிப்பிகளை விற்பனை செய்யக்கூடிய வர்த்தகத்திலிருந்து தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் அதோட லோகோ கூட பார்த்தோம்னா சிப்பி வடிவத்தில் இருக்கும். அந்த நிறுவனம் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையே எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை கப்பல்களில் கொண்டு செல்லக்கூடிய வணிகத்தில் முக்கிய பங்கு வகிச்சாங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஷெல் நிறுவனம் உலகம் முழுவதும் தன்னுடைய எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களை விரிவுபடுத்தி உலகளாவிய எரிசக்தி சக்தியா மாறுச்சு. இன்னைக்கு ஷெல் நிறுவனம் எண்ணெய் மற்றும் எரிவாயு மட்டுமில்லாமல் புதுமையான எரிசக்தி, ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் மின்சாரம், சார்ஜிங் வசதிகள் போன்ற புதிய துறைகளையும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. வரலாற்றில் ராக்ஃபெல்லருடைய ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்துக்கும் ஷெல் நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு. ராக்ஃபெல்லருடைய ஸ்டாண்டர்ட் ஆயில் 19ஆம் நூற்றாண்டுல இறுதி, அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல தொடக்கம், இந்த காலகட்டங்களில் உலக எண்ணெய் சந்தையை பெரும்பாலும் கட்டுப்படுத்தியிருந்தாங்க. இந்த போட்டி தான் ஷெல்லை வேகமாக வளர வச்சது. குறிப்பாக ஆசியா மற்றும் ஐரோப்பாவில் ஸ்டாண்டர்ட் ஆயிலுக்கு எதிராக ஷெல் தன்னுடைய கப்பல் போக்குவரத்து மற்றும் விநியோக வலையமைப்பை வலுப்படுத்துச்சு. இது அந்த நிறுவனத்துடைய சின்ன வரலாறு. இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய தனியார் எரிபொருள் நிறுவனம் அது. அவங்களும் ஒரே மாதத்துக்குள்ள 2வது முறையா பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திருக்காங்க. பெட்ரோல் விலையை ₹7 உயர்த்தி லிட்டர் ₹119க்கும், அதோட பிரீமியம் ரகமான பவர் பெட்ரோல் விலை ₹129க்கும் விற்கப்படுது. டீசல் விலையையும் ₹25 அதிகரித்து ₹123க்கும், பிரீமியம் டீசல் ₹133க்கும் விற்கப்படுது. சரி, சாதாரண பெட்ரோலுடைய நிலைமை என்ன அப்படின்னா, மேற்காசிய போரால பாதிக்கப்பட்டிருக்க எண்ணெய் நிறுவனங்களோட சுமையை குறைக்கிற மாதிரி மத்திய அரசு கலால் வரியை குறைச்சிச்சு. கலால் வரி அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது விற்கப்படக்கூடிய குறிப்பிட்ட பொருட்கள் மீது மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்படக்கூடிய ஒரு மறைமுக வரி. பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களில் கலால் வரி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுடைய அடிப்படை விலை குறைவா இருந்தாலும் அதுக்கு மேல அரசு விதிக்கக்கூடிய கலால் வரி சேர்க்கப்படுறதால கடைசியில எரிபொருள் விலை அதிகரிச்சு நம்ம கைக்கு வருது. இப்போ உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தா இந்தியால எரிபொருள் அடிப்படை விலை கூடும். அதாவது அரசு வரியை குறைச்சாலும் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தால் எந்த பலனும் இல்லை. அடுத்து ரூபாயோட மதிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி தான் செய்து, டாலர் மதிப்பு உயர்ந்து ரூபாய் மதிப்பு சரிஞ்சிட்டா இறக்குமதி செலவு கூடும். அப்போ நமக்கு விலை குறைய வாய்ப்பில்லை. இப்போ நெருக்கடி சூழலால் மத்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை ₹13 3 ரூபாயாகவும்,
டீசல் மீதான கலால் வரியை 10 ரூபாயிலிருந்து 0 குறைச்சிருக்காங்க. அதாவது டீசல் மீதான கலால் வரி கிட்டத்தட்ட முற்றிலுமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயர்வால ஏற்படக்கூடிய விலை மாற்றம் பொதுமக்களை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலால் வரி குறைக்கப்பட்டிருக்கு. ஈரான் போர் உடனடியா நின்று நமக்கு வழக்கம் போல எரிபொருள் எரிவாயு வர்த்தகம் சீரானா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பலாம். இல்ல நிலைமை இன்னும் மோசமாகுது அப்படின்னா எல்லா விதமான விலைவாசி உயர்வுக்கும் நம்ம தயாரா இருக்கணும்.